கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்கள் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரேஷன் ஊழியர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று பொதுமக்கள் யாருக்காவது இது குறித்து தகவல் தெரிந்தால், கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்கள் விற்கப்படுவதாக குறித்து தகவல் தெரிவித்தால் உடனடியாக அதை புகார் தெரிவிக்க தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண் பொறுத்தவரையில் கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்கள் விற்பது கண்டறியப்பட்டால் உடனே அதை புகார் தெரிவிக்கலாம் என்றும், கடந்த மே மாதத்தில் 35 லட்சம் மதிப்புள்ள ரேஷன் அரிசி, 104 லிட்டர் மண்ணெண்ணெய், கோதுமை ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது. இதுபோன்று தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ரேஷன் பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டும் எழுந்து வருகின்றது. அதேபோன்று பல இடங்களில் இதுபோன்ற கள்ளச்சந்தையில் பொருட்கள் விற்கப்படும் போது அது கைப்பற்றக்கூடிய சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இது முற்றிலும் தவறான செயல் என்றும், இதை உடனடியாக தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டது. அதனுடைய விளைவாக கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்கள் விற்பது கண்டறியப்பட்டால், மக்கள் யாருக்கேனும் தெரிய வந்தால் உடனே அதை 180059959550 என்ற கட்டணமில்லா எண்ணில் புகார் தரலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்கள் விற்கப்படுவதை தடுக்க முடியும் என்றும் தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பரை குறிப்பெய்து வைத்துக்கொண்டு பொதுமக்கள் யாராவது இனி வரக்கூடிய நாட்களில் கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்கள் விற்பது கண்டறியப்பட்டால் உடனே தாமதிக்காமல் இந்த கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும், எந்த பகுதியில் ரேஷன் பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறது என்பது தொடர்பாக புகார் தெரிவித்தால் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றும், இதன் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்கள் விற்கப்படுவது தடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.